யாத்திராகமம் அதிகாரம் 22. இந்த அதிகாரமானது யூதர்களுக்கு, அதாவது எபிரெயர்களுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் தொடர்ச்சியாகும். யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் சீனாய் மலையில் கர்த்தர் தரிசனமாவதை நாம் வாசித்திருந்தோம். 20, 21, 22, 23 ஆகிய அதிகாரங்கள் சீனாய் மலையில் இறங்கின கர்த்தரால் எபிரெயர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமாகும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என கர்த்தரால் சொல்லப்பட்ட சட்ட ஒழுக்கமாகும். இந்த 22வது அதிகாரம் சட்டம் மற்றும் திருட்டு, சட்டம் மற்றும் பொறுப்பு, உரிமை மற்றும் கடன் வாங்குதல், சட்டம் மற்றும் கன்னித்தன்மை, சூனியம், மிருகத்தனம் மற்றும் உருவ வழிபாடு, அந்நியர் பின்தங்கியவர்களுக்கான இரக்கம், ஏழைகளுக்கான இரக்கம், கடவுளுக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவை பற்றிய சட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக இதில் சிலவை விவாதத்துக்குரியவைகளாக இன்றும் பெண்களால் பார்க்கப்படுகின்றன. யாத்திராகமம் 22வது அதிகாரம் 16 மற்றும் 17 உள்ள வசனங்கள் கன்னித்தன்மை சம்பந்தப்பட்ட சட்டத்தை உள்ளடக்கியுள்ளது. இதில் எழுகிற வினா என்னவென்றால், ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாய் ஒரு ஆண் அவளை விவாகம் பண்ணக்கூடுமோ? கன்னித்தன்மை என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று மாத்திரமோ? பணத்தை கொடுத்து ஏற்பட்ட மனக்காயத்தையும் சரீர ரீதியான உளைச்சலையும் ஒருவரால் மாற்றக்கூடுமோ? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரோ? கர்த்தர் பெண்கள் விஷயத்தில் அக்கறையற்றவராய் நடந்து கொள்கிறாரோ என பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட நேரிடும். குறிப்பாக பலர் வேதாகமமானது ஆண்கள் சார்ந்த பார்வையில் மாத்திரமே எழுதப்பட்டுள்ளது என்று வாதிடுபவர்களும் உண்டு. ஆனால் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு விரோதமாய் செய்யப்படும் குற்றம் தண்டனைக்குரியது என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். எவ்வாறாக இருப்பினும் ஒரு ஆண் மகன் அந்த பெண்ணுக்கான பணத்தை கொடுத்து அவளை விவாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த அதிகாரத்தின் 28 முதல் 31 வரை உள்ள வசனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்ட சில சட்ட ஒழுங்குமுறைகளை உள்ளடக்கியுள்ளது. 28வது வசனத்தில் நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையே பவுல் பின் நாட்களில் அப்போஸ்தலர் காலத்தில் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக விசாரணை நடப்பிக்கும் போது மேற்கோள் காட்டினார். இதை அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். நம்முடைய நியாயாதிபதியாக கிறிஸ்து இயேசு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தும் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தும் போது நம்மை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் செய்யும் தூஷணை என்றும் மன்னிக்கப்பட மாட்டாது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. அப்பா, நீர் கொடுத்திருக்கிற சட்டம் ஒழுங்கு நியதிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் விரும்புகிற காரியங்கள் பிரதிபலிக்க கிருபை தாரும். விரும்பாத காரியங்களை எடுத்து போடும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். யாத்திரா